நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் விட என்ன பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆப்ஸை வந்து நம்ம பேக்கப் எடுக்க முடியும். பேக்கப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட கூகுள் டிரைவில் சேஃப்டியாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டதுனால இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். அது வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லா ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நம்ம கூகுள் டிரைவில் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம சேவ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஸை வந்து கூகுள் டிரைவில் வந்து ஈஸியாக நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிட முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஆப்பை எல்லாமே கூகுள் டிரைவில் எப்படி நம்ம வந்து காப்பி பண்ணுறது, சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜர் ஆப் இருக்கான்னு பாருங்கள். அந்த ஃபைல் மேனேஜர் ஆப்பில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஃபைல் மேனேஜர் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது வந்து கூகுளோட அஃபிஷியல் ஃபைல் மேனேஜர் ஆப் தாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் இப்போ இதில் வந்து ஃபைல்ஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுறேன். நான் அதுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி பிழை இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணுங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இந்த மாதிரி ஃபைல்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது கூகுளோட அஃபிஷியல் ஃபைல் மேனேஜர் ஆப் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் அந்த ஃபைல் மேனேஜர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல் மேனேஜர் ஆப்பை வந்து கூகுளோட நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண ஃபைல் மேனேஜர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்கே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களோட நார்மல் ஃபைல் மேனேஜர் எப்படி வருமோ ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபைல் மேனேஜர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து டவுன்லோட்ஸ், இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்கும் பாருங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆப்ஸோட லிஸ்ட் வந்து இங்கே வந்துடும். தேவையான ஆப்ஸ் இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து இந்த வாட்ஸ்அப்பை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸு, அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா விஎன் வீடியோ எடிட்டர் அண்டு கூகுள் டிரைவ், அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி நான் எனக்கு தேவையான ஆப்ஸை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ஷேர் பட்டன் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே வந்து ஷேர் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து கூகுள் டிரைவ் முக்கியமாக இதில் வந்துடும். இந்த கூகுள் டிரைவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து அக்கௌண்ட் இருக்கக்கூடியது வந்து உங்களோட மெயில் அட்ரஸ் தானே அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுங்க. இந்த மேலே இருக்குது பாருங்கள் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி ஆப்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஆப்ஸ்ன்னு போட்டு க்ரியேட்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இதை கீழே வந்து செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து செலக்ட் ஆகிரும். தென் மேலே இருக்கக்கூடிய சேவ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் சேவ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ப்ரிப்பேரிங் டு அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு வருது. இப்போ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த 4 ஃபைல்ஸுமே ஏபிகே ஃபைலில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்பு, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக். இந்த 4மே உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களோட கூகுள் டிரைவில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து எல்லா ஃபைலுமே வந்து அப்லோட் ஆகி முடியக்கூடிய கண்டிஷன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 3 ஃபைல்ஸ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. 4வது ஃபைல் வந்து இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி அப்லோட் ஆகி அங்கே கூகுள் டிரைவில் வந்து சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஆப் வந்து ஆப்ஸ் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ இந்த இருக்குது ஃபஸ்ட் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்பில் வந்து 3 ஆப் வந்து இதில் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அண்டு ரிமைனிங் 1 ஆப் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வரும். இப்போ நம்ம அங்கே ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்போட டேட்டா வந்து சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து 3.83 GB அப்படின்னு இதில் காமிக்குது. ஸோ இது ஏன் அப்படி காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வந்து இருக்கக்கூடிய டோட்டல் ஃபைல்ஸோட சைஸ் எல்லாமே சேர்த்து தான் அப்படி காமிக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அங்கே பேக்கப் ஆகுமா, இந்த ஏபிகே ஃபைல் பேக்கப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த வாட்ஸ்அப்போட ஃபைல் சைஸு எவ்வளவோ அது மட்டும்தான் நமக்கு வந்து அங்கே வந்து அப்லோட் ஆகும். ஸோ வாட்ஸ்அப் கூடி போனால் ஒரு 60 MB 70 MB இல்லைனா அதுக்கு அதிகபட்சமாக ஒரு 100 MBக்கு உள்ளே தான் இருக்கும் வாட்ஸ்அப். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த MB சைஸுக்கு தான் நமக்கு அங்கே வந்து அப்லோட் ஆகும். நம்ம அது வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம அங்கே கூகுள் டிரைவில் போய் அப்லோட் ஆன அந்த ஃபைலை வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்ஸ்அப் கீழே இருக்குது பாருங்கள். இதை அதோட ஃபைல் சைஸை பார்த்துடுறோம். கீழே பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸ் வந்து 88.7 MB தான். வேறு 88 MB தான் நமக்கு வந்து இங்கே அப்லோட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நமக்கு 4வது ஆப்புமே கிட்டத்தட்ட நமக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஆப்ஸ் ஆனாலும் நீங்கள் வந்து இதில் ஈஸியாக நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஃபைல்ஸ் ஆப்பில் இன்னும் ஒரு பெனிஃபிட் நமக்கு இருக்குது. இந்த ஃபைல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது அனுப்பி கேட்டாங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்து அவங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கிட முடியும். அவங்களுக்கு சென்ட் ஆன உடனே அவங்க அதை வந்து கிளிக் பண்ணி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கிடவும் முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர் அண்டு ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல்
பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த அடுத்தடுத்த வீடியோக்களில் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்தடுத்த சூப்பர் வீடியோக்கள் சந்திப்போம். மதுரைக்கு உங்களை விடைப்பது உங்கள் அச்சின். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.